தலைவராக இருக்க வேண்டும். வெளியிலே இருந்து வந்து ஒரு தலைவராக வருவது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மலையக மண்ணின் ஒருவன் என்ற வகையில நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? பீஸ் பீஸாக போய்விடும் என்று சொன்னார்கள். ஆனால் மலையக மக்களுடைய இந்த சம்பள பிரச்சனையிலே அவர் நடந்து கொண்ட விஷயம், மலையக மக்களுடைய அபிவிருத்தியிலே அவர் நடந்து கொண்ட விஷயம், மலையக மக்களால் இன்று அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே மலையக பல்கலைக்கழகம் என்று ஒன்று போர்டை மாட்டிவிட்டு வெளியார் மாவட்டத்திலிருந்து எல்லா மாணவர்களும் வந்து இங்கு படித்து விட்டு போறதில்லை. மலையகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. இந்த 22 தோட்ட கம்பெனிகளையும் எடுத்து அவர்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதை படிப்படியாக வாங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஐயா, எங்களுக்கு உங்களை ஒரு அமைச்சரா தான் தெரியும். இந்த அமைச்சர் அப்படின்றத தாண்டி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்கலாம். நான் ஆரம்ப காலத்திலே நான் கோட்லாஜ் எஸ்டேட்டில் தோட்டத்தில் வளர்ந்து அங்கு எங்க தாய் தந்தையோரோடு இருந்து நாங்கள் தோட்ட வாழ்க்கையை தான் ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு சில்லறை கடை எங்கள் தகப்பனார் மூலமாக அந்த தோட்டத்திலே போடப்பட்டது. அதற்கு பிறகு நாங்கள் என்னுடைய ஆரம்ப கல்வியை பாலிடெக்னிக் மத்திய கல்லூரியிலும், அதே போல என்னுடைய உயர்நிலை கல்வியை சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் பம்பலப்பிட்டியோடும், அதே போல உயர்தர கல்வியை சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி மருதானையிலும் பெற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த வாழ்க்கை அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களது சிறுவயதை நாங்கள் கழித்துக் கொண்டிருந்தோம். நீங்கள் அரசியலில் கடந்து வந்த உங்களோட வெற்றி பாதையை பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது நான் அரசியலிலே வருவேன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. என்னுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது என்றால், நான் விவசாயம் செய்கின்ற காணியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை தீர்க்கும் முகமாக அப்பொழுது இருந்த அமைச்சர் சௌமியமூர்த்தி தொண்டமானிடம் நான் அணுகியிருந்தேன். அவர் எங்களை அழைத்து பேசி சில விஷயங்களை செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் என்னை பார்த்து, நீங்கள் ஏன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே இணையக்கூடாது, எதிர்காலத்திலே அப்பொழுது பிரதேச சபை தேர்தல் வந்து கொண்டிருந்தது, இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டி போட்டால் நான் உங்களை தலைவராக்குறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு நான் அதிலே இணைந்து கொண்டு முதலாக 1991 ஆண்டு பிரதேச சபையினுடைய தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். அதிக கூடுதலான வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற அடிப்படையிலும் பிரதேச சபையிலே ஒரு நல்ல பெயர் பெற்று அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நூரெலிய பிரதேச சபை இலங்கையினுடைய முதலாவது பிரதேச சபையாக தெரிவு செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதற்கு பிறகு தொடர்ந்து நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே மாகாண சபையிலே 3 முறை தேர்தலிலே போட்டியிட்டு அந்த 3 முறையிலும் நான் வெற்றி பெற்று, அதே போல அந்த மாகாண சபையில் வெற்றி பெற்ற போதெல்லாம் எனக்கு அமைச்சரவை கிடைத்தது. விசேஷமாக தமிழ் மொழி மூலமான கல்வியும், அதே போல வர்த்தக வாணிப கைத்தொழில் போன்ற இந்து கலாச்சார அமைச்சுகள் என்று பல்வேறு அமைச்சுகள் அதில் கொடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து மாகாணத்துக்கான முழுமையான கல்வி பொறுப்பை என்னை ஏற்கும்படி சொன்னார். ஆகவே அதிலே நான் 2 வருடங்கள் மாகாண கல்வி அமைச்சராக முழுமையாக செயல்பட்டிருக்கின்றேன். இவ்வாறு என்னுடைய அரசியல் பயணங்கள் தொடர்ந்த நிலையில்தான் 2010 ஆண்டு பொதுஜன ஐக்கிய முன்னணியிலே நான் தேர்தலிலே வெற்றி பெற்று, அது நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்த பொழுது தேர்தலிலே வெற்றி பெற்று நான் அப்பொழுது பாராளுமன்றத்துக்கு சென்றேன். அதற்கு பிறகு எனக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் ஏற்பட்ட ஒரு முறுகல் காரணமாக நான் மலையக மக்கள் முன்னணியிலே இணைந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 2015 ஆண்டு தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்திற்கு சென்று அப்பொழுது ராஜாங்க கல்வி அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஆகவே இந்த ராஜாங்க கல்வி அமைச்சராக வந்த பிறகு நிறைய வேலைகளை செய்திருக்கின்றேன். அதில் நான் உங்களுக்கு பிறகு விழாவாரியாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்படிதான் என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பித்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலும் இன்று 2020 ஆண்டு தேர்தலிலே
நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒன்று அமைத்து 2015 நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி அமைத்திருந்தோம். இப்பொழுது 2020 நாங்கள் அதே தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே தான் இந்த வாக்கு கேட்கலிலே நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசியல் கட்சியில் வேட்பாளராக இருக்க வேண்டிய தகமைகள் அப்படின்னா சட்டம் தவிர்த்து வேற எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? மலையகத்திலே மலையக மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்க வேண்டும். வெளியிலே இருந்து வந்து ஒரு தலைவராக வருவது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மலையகத்திலே பிறந்து மலையகத்திலே வளர்ந்து மலையக மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு தலைவராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் ஓரளவு கல்வி தகமையும் மக்களுடைய பிரச்சனைகளை அனுசரித்து அவர்களுக்கு உதவும் முகமாக செயல்படக்கூடிய தலைவர்களை தான் பொதுவாக மலையக மக்கள் விரும்புவார்கள். மலையக மண்ணின் ஒருவன் என்ற வகையில நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டா உங்க பதில் எதுவாக இருக்கும்? நான் மலையகத்துக்கு சேவை செய்ய பிறந்திருக்கின்றேன். மலையக மக்களோடு ஒன்றிணைந்து செயல்படுகின்றேன். மலையக மக்களுக்கு எதிர்காலத்திலும் என்னுடைய நான் உறவாக நினைத்து என்னுடைய தொப்புள் கொடி உறவாக நினைத்து நான் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே எனக்கு மலையக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோட பார்வையில் வாரிசு அரசியலுக்கு மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவரவர்களுடைய தகுதியை பொறுத்தது. அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர்களாக இருந்தால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களேயானால் அவர்கள் வருவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவர் தகுதியற்ற மக்களுக்கு சேவையே செய்யாது எப்போதாவது ஒரு நேரத்திலே வந்து இணைந்து கொண்டு அதன் மூலம் வருவதற்கு முன்வருவார்களானால் அவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள். இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட பின்பு ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? விசேஷமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி நுவரெலியா மாவட்டத்தில் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் சொன்னார்கள் அது ஒரு வருடம் 2 வருடத்திலே இது எல்லாம் பீஸாக போய்விடும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று 6 வருடமாக செயல்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு ஒற்றுமையாக செயல்படுவதற்கு ஒரு பல விட்டுக்கொடுப்புகளுக்கு மத்தியிலே நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம். எங்களுக்கும் பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை. கட்சிகளுக்கு இடையிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்து நாங்கள் ஒரு அணியாக செயல்பட்டு எதிர்காலத்திலே இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி வந்த பிறகுதான் 6 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி கடந்த காலங்களிலே தேசிய ரீதியிலே செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக செயல்பட்டது. அதன் அடிப்படையிலே நுவரெலியா மாவட்டத்திலே இருக்கின்ற பிரதேச சபைகளை பிரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது 6 பிரதேச சபைகளாக பிரிப்பதற்கான சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைத்தது. அதே போல பிரதேச செயலகங்களை பிரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு அதிகார சபையை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த கூட்டணிக்கு கிடைத்தது. ஆகவே இதெல்லாம் பொதுவாக இப்ப அமைச்சர் திகாம்பரம் இருக்கின்றார்கள், அவர் வீடு கட்டி கொடுத்தால் அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக இந்த மலையகத்துக்கு உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் தான் இது. அதே போல எனக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சிலிருந்து நான் பல்வேறு பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கும் 25 பாடசாலைகள் கணித விஞ்ஞான பாடசாலையாக தரம் உயர்த்துவதற்கும் தேசிய பாடசாலைகளை கொண்டு வருவதற்கும் ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி மூலமாகத்தான் முடிந்திருக்கின்றது. அதே போல எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்கள் கொழும்பிலே பல்வேறு வேலைகளை செய்வதற்கான சந்தர்ப்பமும் இதன் மூலமாக கிடைத்திருக்கின்றது. நவீன் திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியினால் மலையகத்தில் ஒரு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து? காமினி திசாநாயக்க அவர்களுடைய புதல்வன் காமினி திசாநாயக்க என்பவர் விசேஷமாக நுவரெலியா மாவட்டத்திலே பல தடவைகளிலே போட்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் போட்டி போட்ட ஒரு மகனாகும். அவருடைய மகன் தான் நவீன் திசாநாயக்க. நவீன் திசாநாயக்க அவர்களை பொறுத்தளவில் அவர் நுவரெலியா மாவட்ட மக்களை அன்பாக ஈர்த்து கொண்டு செல்ல வேண்டிய பாதையிலே இல்லாமல் மலையக மக்களை அவர் மாற்று கருத்தோடு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஏனென்றால் மலையகத்திலே தான் அவர் வாக்கு வாங்குவது ஒவ்வொரு தடவையும் இருக்கின்ற விஷயமாக இருக்கின்றது. ஆனால் மலையக மக்களுடைய இந்த சம்பள பிரச்சனையிலே அவர் நடந்து கொண்ட விஷயம், மலையக மக்களுடைய அபிவிருத்தியிலே அவர் நடந்து கொண்ட விஷயம், மலையக மக்களால் இன்று அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன் ஐயா மலையகத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இவ்வளவு காலமா அமைக்கப்படல? அதாவது எல்லோரும் பேசுகின்ற விஷயம் தான் இந்த பல்கலைக்கழகம் என்பது
ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டுமானால் அதற்கான மாணவர்களை நாங்கள் தயார் செய்ய வேண்டும். அந்த அந்த குறிப்பிட்ட மாணவர் தொகை இன்னும் நம்மிடம் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதே போல அதனுடைய பேராசிரியர்கள், அதில் விரிவுரையாளர்கள் போன்றவர்கள் நாங்கள் இன்னும் உருவாக்குவதிலே தகுந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை. இருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் ஒரு பல்கலைக்கழகம் கேட்டால்தான் 5-10 வருடங்களிலே இதை உருவாக்க முடியும் என்ற எண்ணம் எனக்கும் இருக்கின்றது, எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த யோசனையை நான் பல தடவை நான் சொல்லியிருக்கின்றேன். மலையகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய அவா. அதற்கான ஆரம்ப வேலைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம், செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. கடந்த காலங்களிலே நான் அமைச்சராக இருந்த பொழுது ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியோடு ஒரு மினி பல்கலைக்கழக கல்லூரி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஹாலிவுட் தோட்டத்திலே 10 ஏக்கர் காணி இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஜப்பான் எண் 9,000 மில்லியன் ஜப்பான் எண் எங்களுக்கு அதுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கான இந்த இந்த ப்ரொபோசல் தயாரிப்பதற்கான நடவடிக்கையில் கூட நாங்கள் எங்கள் அமைச்சிலே செலவு செய்து வேலைகளை செய்து ஜப்பான் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு இலங்கை அரசாங்கத்தினரும் தொடர்பு கொண்டு அதே போல எல்லா வேலைகளும் செய்து இந்த காரியம் நடைபெறுகின்ற தருவாயிலே தான் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதம மந்திரிக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த 52 நாள் பிரச்சனை காரணமாக இது இந்த இந்த திட்டம் தாமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜப்பான் அரசாங்கம் சொன்னார்கள், உங்கள் நாட்டிலே ஒரு உறுதியான அரசாங்கம் ஒன்று இல்லை, அந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் இதுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் இன்னும் நிராகரிக்கப்படவில்லை. அந்த ப்ரொஜெக்ட் இருக்கின்றது. எதிர்காலத்தில் அதுக்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயத்தை நான் அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மலையகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகின்ற அந்த நேரத்திலே மலையக பல்கலைக்கழகம் என்ற போர்டு மட்டும் நம்மிடம் இருந்து அந்த மாணவர்கள் எல்லாம் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து அந்த மாணவர்களுக்கு படிப்பிக்கின்ற பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் வெளி மாவட்டத்திலிருந்து வருவதை விட நம்முடைய மாவட்டத்திலே மாணவர்களை உள்வாங்குவதற்கான முதல் நடவடிக்கையாக நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கல்வியை விட எங்களது 2ஆம் நிலை கல்வியை A லெவல் போகின்ற மாணவர்களுடைய தொகையை அதிகரிக்கிறதுக்கான விஷயங்களை நாங்கள் முதலிலே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களுடைய தொகை வரும். ஆகவே மலையக பல்கலைக்கழகம் என்று ஒன்று போர்டை மாட்டிவிட்டு வெளியார் மாவட்டத்திலிருந்து எல்லா மாணவர்களும் வந்து இங்கே படித்து விட்டு போறதில்லை. மலையகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இப்ப சொல்ல போல பேராதனை பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அதில் நம்முடைய சேர்க்கை எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கலாம். ஏனைய பல்கலைக்கழகங்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை பார்க்கலாம். மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பல்கலைக்கழகம் உருவாகுவதற்கு மாணவர்களை முதலிலே உருவாக்குவதற்கான நடவடிக்கையை தான் எங்களுடைய கல்வி அமைச்சின் மூலமாக நாங்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கின்றது. அரசாங்க தொழில் பெறுவோர் வீதம் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடுகையில் குறைவாக இருக்குதே, இதுக்கு காரணம் என்ன? இது நான் முதலிலே சொன்ன ஒரு காரணத்தையும் இதிலே தொட்டு சொல்லலாம். ஏனென்றால் பொதுவாக இன்று அரசாங்க தொழில் எடுக்க வேண்டுமானால் எக்ஸாம் இருக்கின்றது, அதாவது பரீட்சைகள் இருக்கின்றது. பரீட்சையிலே போட்டியிட்டு அதை வெல்லுவதற்கான சந்தர்ப்பங்கள் நம்முடைய மாணவர்களுக்கு மிக மிக குறைவு. பரீட்சையை பெருசாக இல்லாமல் தோட்ட பாடசாலை ஆசிரியர்கள் என்ற ரீதியிலே எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்கள் வரலாம். ஏனைய தொழில்களிலும் தோட்ட பாடசாலைகள் அல்லது தோட்ட ஆஸ்பத்திரிகள் என்ற வரும் பொழுது அதிலே நமக்கு முன்னுரிமை கிடைக்கின்றது. ஆனால் இலங்கை முழுவதும் இருந்து எடுக்கப்படுகின்ற பொது பரீட்சைகளிலே நம்முடைய மாணவர்கள் தோற்றுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது. தோற்றுவது இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த போகின்ற பரீட்சையிலே வெல்லுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. அதற்கான அந்த பொது அறிவு, அந்த கல்வி தகமை நம்முடைய சமூகத்திலே இன்னும் போதிய அளவு இல்லை. ஆகவே அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த கணித விஞ்ஞான பாடசாலைகளை கூட இன்று நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் நீங்க பாருங்க, ஆஸ்பத்திரியில நர்ஸா வாரதுன்னா, ஆஸ்பத்திரியில் லெபார்டரி வாரதுன்னா, ஆஸ்பத்திரிகளில் எந்த வேலை செய்யறதுனாலும் சயின்ஸ் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த சயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இன்று ஆஸ்பத்திரிகளிலே எடுத்துக்கிட்டா நர்ஸ் வேலை நமக்கு நிறைய கிடைக்கலாம். ஆனா அந்த நர்ஸ் வாரத்துக்கு
தாதியராக வாரத்திற்கு சயின்ஸ் கட்டாயம் தேவை. ஆகவே சயின்ஸ் நம்மிடம் மிக குறைவாக இருக்கின்றது. இந்த மாதிரியான குறைபாடுகளை அடையாளம் கண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாம இந்த பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க எடுத்துக்க இன்னைக்கு 5 பிரதேச சபை உண்டாக்கி இருக்கின்றோம். இந்த 5 பிரதேச சபைகளும் தலைவர்கள் நம்மாக இருந்தால், ஆனால் அரச உத்தியோகத்தர்களாக வர வேண்டிய அந்த அதிகாரிகள் நம்மிடம் இல்லை. இன்னும் சிங்கள சார்ந்தவர்கள் தான் நாங்கள் அரச உத்தியோகத்தர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த அரச உத்தியோகத்தர்களாக வருவதற்கும் நம்முடைய தகமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் எங்களுக்கு கட்டாயம் உயர்கல்வி அவசியம். ஆகவே அந்த உயர்கல்வியை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த மாதிரியான தகமைகள் இதெல்லாம் வரலாம். ஆகவே ஆட்சேர்ப்பு என்று வரும் பொழுது மலையகத்துக்கு கொடுக்கின்ற ஆட்சேர்ப்பிலே நம்முடைய மாணவ மாணவிகள் வரலாமே தவிர பொதுவான பரீட்சை வரும் பொழுது அதிலே பாஸ் பண்ணுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே அதான் அந்த உண்மையான நிலைமை. தாதியர் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஞாபகத்துக்கு வருது. இங்க உள்ள வைத்தியசாலைகள் எல்லாமே தரமா இருக்கா? இதுக்கு உங்களிடம் இருக்கும் திட்டம் என்ன? இல்ல, இங்க நூரெலியா மாவட்டத்துல எடுத்துக்கிட்டா இன்று நூரெலியா மாவட்ட ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதே போல இந்திய அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட கிளங்கன் வைத்தியசாலை இன்று தரம் உயர்த்தப்பட்டு நல்ல அந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கின்றது. ஏனைய நாவலப்பட்டி ஆஸ்பத்திரி நன்றாக இருக்கின்றது. ஏனைய ஆஸ்பத்திரிகளில் எடுத்துக்கொண்டால் மிகவும் வசதி குறைந்த ஹாஸ்பிட்டல்களாக தான் இருக்கு, ஆஸ்பத்திரிகளாக தான் இருக்கின்றது, வைத்தியசாலைகளாக. இதற்கு காரணம் உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டால் இன்று மஸ்கெலியா வைத்தியசாலையிலே சகல வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலையாக இருக்கின்றது. ஆனால் அதில் எந்த விதமான வசதியும் அவங்க ஏற்படுத்த அரசாங்கம் தரவில்லை. இந்த மாதிரியான இங்கே டாக்டர்ஸ் குறைவு, டாக்டர்ஸ் மிக மிக குறைவாக இருக்கின்றனர். தாதியர்கள் குறைவு, வேலை செய்கின்ற ஆட்கள் குறைவு. ஆகவே இது மத்திய மாகாணத்துக்கு கீழ் வருகின்ற ஆஸ்பத்திரி என்ற காரணத்தினால் அவர்களுடைய பொறுப்பு இதிலே மிக மிக குறைவாக இருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். தோட்ட தொழிலாளர்களின் இந்த 1000 ரூபாய் சம்பள இழுபறிக்கு காரணம் என்னங்கய்யா? ஒவ்வொரு முறையும் கூட்டு ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே கூட்டு ஒப்பந்தம் செய்கின்ற இருபெரு கட்சிகள் இந்த தருணத்தை தவறு செய்து விட்டது. ஆகவே வெறுமனே மக்களை வருத்தி அவர்களுக்கு போராட்டங்களை கொள்வதன் மூலமாக எந்த விதமான நடவடிக்கையும் நடக்க போறது இல்லை. ஆகவே எங்களுடைய அழுத்தம் முழுக்க தோட்ட கம்பெனிகள் தான் இருக்க வேண்டும். அரசாங்கம் தேர்தல் காலம் பொழுது ஒருவர் 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லுவார், இன்னொரு 1500 ரூபாய் தாரேன் என்று சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் நடைமுறையிலே சாத்தியமில்லை. என்னை பொறுத்தளவில் இந்த 22 தோட்ட கம்பெனிகளையும் எடுத்து அவர்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதை படிப்படியாக வாங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் 1000 ரூபாய் சம்பளம் என்று அது பேசப்பட்ட வார்த்தை 5 வருடங்களாக இழுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் 800ல ஆரம்பிச்சு 900ல ஆரம்பிச்சு 1000க்கு வந்திருந்தால் அது ஒரு சுமூகமான நிலையிலே அவர்களுக்கும் போயிருக்கும், எங்களுக்கும் போயிருக்கும். ஆனால் இன்று இந்த 1000 ரூபாய் என்றவுடன் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இன்று ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டு அவ்வப்போது இது தோல்வியடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஐயா, இந்த நேர்காணலின் ஊடாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது மலையகத்திலே நீங்கள் தகுந்த பிரதிநிதிகளுக்கு வாக்களிப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் மலையகத்தினுடைய இன்று 276 பேர் இந்த மலையகத்து தேர்தல் காலத்திலே கொதித்திருக்கிறதுனால 277 பேரும் வர முடியாது, 8 பேர் தான் வர முடியும். அதிலே தமிழர்கள் எத்தனை பேர் வர முடியும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், உங்கள் மத்தியிலே வேலை செய்தவர்கள் யார், கடந்த காலங்களிலே வேலை செய்தவர்கள் யார், எதிர்காலத்திலே வேலை செய்ய போகின்றவர்கள் யார், யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள், அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்ற திட்டத்தை நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதே போல இன்று இளைஞர்கள், யுவதிகள், அதே போல மத்திய தர வகுப்பினர், அரசாங்க உத்தியோகத்தர்கள், தோட்ட உத்தியோகத்தர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி உங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் எங்களுடைய இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய 3 பேருக்கு வாக்களிப்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் கேட்கின்ற இலக்கம் 149 திரு திகாம்பரம் அவர்கள், திரு உதயா அவர்கள், அதே போல ராதாகிருஷ்ணன் ஆகிய நான், எங்கள் 3வருக்கும் வாக்களித்து எதிர்காலத்திலே உங்களுடைய சேவையை விருத்தி செய்வதற்கு, தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பரபரப்பான நேரத்திலும் எங்களுக்கு பேட்டி தந்தமைக்கு நன்றி. உங்கள் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.